கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு கூடார பண்டிகையில் 7 நாள் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 8ஆம் நாளோவெனில் அவர்களுடைய முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது. அதை அவர்கள் ஆலயத்திற்கு சென்று சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். அதே 7ஆம் மாதத்தின் கூடார பண்டிகையை கொண்டாடிவிட்டு 20ஆம் தேதியிலே உபவாசம் பண்ணி துக்க வஸ்திரம் தரித்து தங்கள் தலையின் மேல் புழுதி சாம்பல் எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு திரளாய் கூடி வந்தார்கள். ஏன் அவ்வாறு அவர்கள் துக்கத்தோடு கூடி வந்தார்கள் என்றால், அவர்கள் மறுஜாதியான பெண்களை தங்களுக்கு சேர்த்து கொண்டிருந்தார்கள். அது தவறு என்று ஆண்டவர் அவர்களோடு பேசினார். அதனால் அவர்களை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தாங்கள் செய்த பாவங்களையும் தங்கள் முன்னோர்கள் செய்த அக்கிரமங்களையும் நினைவு கூர்ந்து அவைகளை அறிக்கை செய்தார்கள். அவர்கள் திரளாய் வந்து நின்றார்கள். அதனால் அவர்களுக்கு இரவிலே ஒரு ஜாமம் மட்டும் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. அதை அவர்கள் கேட்டு நின்றார்கள். பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் தங்கள் பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்தார்கள். இவ்வாறு தங்கள் குற்றங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். 7ஆம் மாதம் 1 தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலும் கூடார பண்டிகையை ஆசரித்து சென்றார்கள். அதே மாதத்தில் அவர்கள் செய்த பாவ அக்கிரமங்களை எல்லாம் நினைவு கூர்ந்ததும் அவர்கள் மனம் திரும்பி ரெட்டு உடுத்தி தங்கள் தலையிலே புழுதியை போட்டுக்கொண்டு தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். நாமும் நம்மை உணர்ந்து ஆண்டவரிடம் செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் ஒரே மகன் என்று சொல்லி செல்லமாக வளர்த்தனர். அவன் கேட்ட எல்லாவற்றையும் அவனுக்கு வாங்கி கொடுத்தனர். பாடசாலை முடித்து கல்லூரிக்கு சென்றான். கல்லூரியில் மற்ற மாணவர்களிடம் சண்டை போடுவது, அவர்கள் பொருள்களை திருடுவது, இப்படி முரட்டுத்தனமாக அவன் நடந்து கொண்டான். கல்லூரி படிப்பை முடித்ததும் ஒரு வேலைக்கு போ என்று பெற்றோர் எல்லாரும் கூறினர். அதற்கு அவன் வேலைக்கு நான் போக மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறி திருட்டு தொழிலிலே ஈடுபட்டான். அது அவனுக்கு பாவமான தொழிலாக தெரியவில்லை. ஆகவே பெற்றோர் பயந்து அவனை வீட்டினுள் அனுமதிக்கவில்லை. ஒரு நாள் ஒரு பெரிய வீட்டில் அவனும் அவனோடு சேர்ந்து இன்னும் 2 பேர், மொத்தம் 3 பேர் சேர்ந்து களவு செய்துள்ளனர். அதனால் அந்த வீட்டுக்காரர் 3 பேரையும் கையும் களவுமாய் பிடித்து சிறைச்சாலையில் போட்டுவிட்டார். இப்போது அவன் பெற்றோரை பார்க்க வேண்டும் என்று சிறை அதிகாரி மூலமாய் தெரியப்படுத்தி வரவழைக்கப்பட்டார்கள். அவன் பெற்றோரை பார்த்ததும் தன்னுடைய தலையில் அடித்து அழுது தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் வேலைக்கு போவேன் என்று கூறினான். இன்று வரை நல்ல வேலை செய்து குடும்பமாக வாழ்கின்றான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் செய்து விடுகிறோம். ஆனால் நாம் நம்மை உணர்ந்து பார்த்து ஆண்டவரண்டை சென்று அறிக்கை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரண்டை சென்று நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோமாக. இந்த இஸ்ரவேல் மக்களைப் போல நாமும் பாவ அறிக்கை செய்கிறவர்களாக வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை உணர்ந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட அருள் தாரும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.